இப்போ பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட மாமாவும் வந்து காவேரிப்பட்டினத்துலேருந்து பெங்களூர் பஸ் ஏறியிருக்கோம். ஸோ அங்கே என்னடான்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில சரியான கூட்டங்க. பஸ்ஸு கிருஷ்ணகிரி வந்தது. கிருஷ்ணகிரி வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹைவேல வந்து ரோடு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டு, ராயாக்கோட்டை வழியா போயிட்டுருக்கு. ஸோ ராயாக்கோட்டை வழியா போயிட்டுருக்கு. ஒரு காடு தாங்க இருக்குது. நிறையவே காடு தான் இருக்குது. ஆமாங்க. இவர் தான் என்னோட மாமா. நானும் என்னோட மாமா வந்து கிருஷ்ணகிரியில் இடம் கிடச்சிது. அங்கேருந்து உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பஸ் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி டு பெங்களூர் சர்வீஸ் இது. ஸோ நாங்கள் ஒரு 7:15 மணிக்கு தான் பஸ் ஏறினோங்க. மணி பார்த்தீங்கன்னா, இப்போ 8:15 மணி ஆகிட்டுருக்கு. ஜனம் சரியான கூட்டங்க. செம்ம கூட்டம். பஸ்ஸு ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ பஸ்ஸும் கொஞ்சம் நிதானமாக போயிட்டுருக்கு. காரணம் கேட்டிங்கன்னா, ஸோ ரோடு சின்ன ரோடுன்றதுனால கொஞ்சம் நிதானமாக போயிட்டுருக்கு. எதுக்காக அந்த ஹைவே வந்து எதுக்காக ரோடு பிளாக் ஆச்சுன்னு தெரியல. ஸோ காலையில் வரும்போது அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில் வரும்போது ஹைவேல தான் வந்துட்டோம். பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்குங்க. நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. சரி ஏதோ போர்டு தேடி பார்க்கலாம்னு சொல்லி போர்டு போயிடுது. ஆமாங்க. அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பஸ்ஸில் எல்லாம் மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறவங்களும் இருக்காங்க இதில. ஆமாம். கிருஷ்ணகிரியிலேருந்து ஏறினவங்களாம் நிறைய பேர் ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால இது மாதிரி சரியான கூட்டங்க. அதனால தாங்க ஒரு பதிவு போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு வந்து சேரும் உங்களுக்கு. பஸ்ஸை தான் காமிச்சிட்ருக்கேன் இப்போலாம். ஏன்னா நைட் டைம்னால வெளிப்புறத்தில் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆமாம். கேமரா திரும்ப பார்க்கும்போது ஒரு கூட்டமாக தான் நின்றுட்டுருக்காங்களே தவிர பஸ்ஸு வந்து காலியே இல்லை. ஸோ சரியான கூட்டமாக தான் இருக்குது. நான் அப்படியே மாமா கூட பேசிட்டேன். இவர் வந்து என்னோடய அத்தை பையன். சின்ன மாமா இவர். ஸோ ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம 2 வீலரில் போயிட்டு வரும்போது பார்த்துருப்பீங்க. அவரோட தம்பி தான் இது. அவர் கூட தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். 2 பேரும் ஒன்றா வந்துட்டுருக்கோம். ஆமாங்க. 2 பேருக்கு இடம் கிடச்சிது. உட்காந்துட்டோம். சரி உட்காந்து சரி ஒரு சிறிய பதிவு போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். அதான் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஜனங்க பற்றி அப்படின்ட்டுருக்காங்க. சரி பசி வேறு ரொம்ப பசியாக இருந்துச்சா, சரி அதனால் கையில் இந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டோம். ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டு போட்டாச்சு. இதை பாருங்கள், வெளியில் பாருங்கள், ஜன்னல் வழியாக காட்டுறேன். வெறும் லைட் வெளிச்சம் தான் தெரியுதே தவிர ஒரு மாதிரி காடு மாதிரி போயிட்டே இருக்குங்க. பஸ்ஸு எந்த இடம் தான் போகுதுன்னு யூகிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ராயக்கோட்டை வழியாக போயிட்டுருக்கு. இன்னொரு ராயக்கோட்டை வரவில்லை. ஆமாங்க. ராயக்கோட்டை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குது, எப்படி இந்த பயணம் அமையுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரியான கூட்டங்க. பஸ்ஸில் மக்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. சரியான கூட்டம். அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்கலாம் வாங்க. வெளியே காட்டுறோம் பாருங்கள். ஜன்னல் வழியாக காட்டுறோம் பாருங்கள். தெரியுதா பாருங்களேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஜன்னல் கண்ணாடிலாம் எல்லாம் குளிருக்கு மூடி வச்சுருக்காங்க. ஸோ ராயக்கோட்டை வந்தாச்சுங்க. ராயக்கோட்டை வந்தாச்சு. ராயக்கோட்டிலேருந்து இப்போ அப்படியே பயணத்தை தொடர போகிற பஸ்ஸு. ஆமாங்க. பாருங்கள், ராயக்கோட்டை சர்க்கிள் இது. இங்கே பார்க்கலாம் வாங்களேன், எப்படி பார்ப்பாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களை வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டிடுங்க. மீண்டும் சந்திப்பாங்க.